Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு பொது டாபிக் கம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட் இதோட டெஃபினேஷன் பார்த்துக்கலாம். இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க f and g. f is from a to b and g is from b to c. மீன்ஸ் எஃபோட கோடொமைன் தான் பியோட டொமைனாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம கம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் எழுத முடியும். ஓகேவா? ஸோ எஃபோட கோடொமைன் அண்ட் பியோட ஜியோட டொமைன் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? Then composition of function எப்படி நம்ம denote பண்ணுவோம்? g of f. ஓகேவா? composition of f and g is denoted as g of f. It is from a to c. ஓகேவா? மீன்ஸ் இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் a to b and b to c நம்ம ஒரே ஃபங்க்ஷனாக கன்க்ளூட் பண்ணுறோம். அதுதான் g of f. ஓகேவா? it is from a to c. மீன்ஸ் domain of f to codomain of g. ஓகேவா? எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க இதை? g of f of x equal to g of f of x மீன்ஸ் f of x xோட வேல்யூ ஃபஸ்ட்டு போட்டு f ஃபங்க்ஷனுக்கு நம்ம சால்வ் பண்ணுவோம். அதோட ஆன்சர் வச்சு நம்ம ஜிக்கு சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஏ. இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் வந்துட்டு ஏலேருந்து எடுக்கணும் நம்ம. தட் இஸ் டொமைன் ஆஃப் எஃபோட டொமைன்லேருந்து தான் நம்ம எடுக்கணும். பிகாஸ் நம்ம எக்ஸோட வேல்யூ இங்கே போடும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு, இல்லையா? ஸோ எஃப் ஃபங்க்ஷன் எங்கே டிஃபைன் ஆகிருக்கு? ஏல. ஸோ இட் இஸ் ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஏ. ஓகேவா? இதோட டயக்ராம் போட்டு காமிச்சிருக்காங்க இங்கே. ஏ வந்துட்டு இது ஏ செட், ஏலேருந்து எக்ஸ் எடுப்போம். அண்ட் எஃப் வந்துட்டு இதை எக்ஸ் எங்கே கொண்டு போகுது? எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு, தட் இஸ் பிக்கு கொண்டு போகுது. எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம ஒய் கூட எழுதிக்கலாம். ஓகேவா? ஏதோ ஒரு எலிமெண்ட் ஒய். ஸோ இங்கேருந்து ஜி ஃபங்க்ஷன் வந்துட்டு இதை எங்கே கொண்டு போகுது? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் ஜி ஆஃப் ஒய் கூட சொல்லிக்கலாம். நம்ம இதை ஜி ஆஃப் ஒய்ன்னு கூட சொல்லிக்கலாம். ஆர் ஏதோ ஒரு எலிமெண்ட் ஜெட்னு கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனாக கம்போசிஷனாக ஒன்றா சேர்க்குது. ஜி ஆஃப் எஃப் வந்துட்டு ஒன்றா சேர்க்குது. இது ஒரே ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு சி. இங்கேருந்து இங்கே டைரெக்டாக கொண்டு போகுது. அதுதான் இப்போ நம்ம படிக்க போகிறோம் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதுதான் டெஃபினேஷன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 15ல் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் திஸ் செட் டு திஸ் செட் அண்ட் ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் திஸ் செட் டு திஸ் செட். ஓகே, இதில் எஃபோட கோடொமைனும் ஜியோட டொமைனும் ஈக்குவல் பாருங்கள் நீங்கள். ஓகேவா? ஸோ நம்ம ஜி ஆஃப் எஃப் டிஃபைன் பண்ணலாம் இங்கே. அண்ட் எஃப் ஃபங்க்ஷனில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது நமக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஜி ஆஃப் எஃப்பில் என்ன எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம டொமைனாக எடுப்போம்? ஜி ஆஃப் எஃப் இஸ் ஃப்ரம் டொமைன் ஆஃப் திஸ். ஓகேவா? எஃப் தட் இஸ் 2 3 4 5. இதுதான் ஜி ஆஃப் எஃபோட டொமைன். தட் இஸ் எஃபோட டொமைன் தான் ஜி ஆஃப் எஃபோட டொமைன். அண்ட் இதோட கோடொமைன் எங்கே போகும்? பிகாஸ் நம்ம பார்த்தோம் கோடொமைன் வந்துட்டு இதில் தான் வரும். ஜி ஆஃப் எஃப் எங்கேருந்து வருது? ஏ டு சி. ஓகேவா? சி என்னது? ஜியோட கோடொமைன். ஸோ ஜியோட கோடொமைன் தான் இதோட கோடொமைனாகவும் இருக்கும். 7 11 15. ஓகேவா? ஸோ ஜி ஆஃப் எஃப் இஸ் ஃப்ரம் டொமைன் ஆஃப் எஃப் டு கோடொமைன் ஆஃப் ஜி. ஓகேவா? எப்போவுமே இப்படி தான் இருக்கும். ஸோ ஜி ஆஃப் எஃபோட எலிமெண்ட்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மீன்ஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இல்லையா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துட்டு இங்கே 2. ஸோ 2 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 2 இஸ் 3 அண்ட் ஜி ஆஃப் 3 என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 7. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 3 செகண்ட் எலிமெண்ட்க்கு. ஓகேவா? ஸோ ஜி ஆஃப் அதே மாதிரி தான் எஃப் ஆஃப் 3. இது பை டெஃபினேஷன். ஓகேவா? இது பை டெஃபினேஷன். எஃப் ஆஃப் 3 என்னது? 4. g of 4. g of 4 என்னது? 7. okay, next g of f of 4. okay, third element 4. so f of g of இது எப்படி எழுதிக்கலாம்? f of 4 எழுதிக்கலாமா? f of 4 என்னது? 5. so g of 5. g of 5 என்னது? 11. அதே மாதிரி g of f of 4th element is 5. so g of f of 5 எழுதிக்கலாமா? f of 5 என்னது நம்மளுக்கு? 5. so g of 5 is again 11. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ g of f வந்துட்டு இந்த எலிமெண்ட்ஸ் இருக்கும். that's all. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 16. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? f is a function from r to r and g is a function from r to r. f of x equal to cos x, g of x equal to 3x square. ஓகே, இங்கே ஜி ஆஃப் எஃப் அண்ட் எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அண்ட் ரெண்டுமே ஈக்குவல் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஜி ஆஃப் எஃப் எப்போ கண்டுபிடிப்போம் நம்ம?
if codomain of f, that is in the codomain of f is equal to domain of g, equal இருக்கா r r, ஓகேவா. and f of g எப்போ கண்டுபிடிப்போம், codomain of g is equal to codomain of domain of f, அதுவும் ஈக்குவலாக இருக்குது because எல்லாமே r தான் நமக்கு ரியல் நம்பர்ஸ். ஸோ ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இது எங்கேருந்து இருக்கும், g of f is from domain of f to codomain of r இல்லையா. ஸோ r to r that is, ஓகேவா. ஸோ f of gயும் அதே மாதிரி தான், f of g எங்கேருந்து இருக்கும், domain of r to codomain of f, அதுவும் r, ஓகேவா. ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ரெண்டு ஈக்குவல் இல்லைன்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு g of f கண்டுபிடிக்கலாம். g of f of x நம்ம எப்படி எழுதிக்கலாம், g of f of x g of f of x இது by definition, ஓகேவா. equal to f of x நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, cos x. ஸோ g of cos x g of x என்ன கொடுத்துருக்காங்க, 3x square. ஸோ இது ஃபுல்லாகவே x நம்மளுக்கு 3x square. ஸோ 3 the whole is x cos x whole square, ஓகேவா. இது எப்படி எழுதிக்கலாம், 3 cos square x, ஓகேவா. cos x க்கு whole square எப்படி எழுதிக்கலாம், cos square x எழுதிக்கலாம். ஸோ இது நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் g of f of x, ஓகேவா, ஃபார் ஆல் x in the r, ஓகே. நெக்ஸ்ட் f of g of x கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன வரும், இது எப்படி எழுதிக்கலாம், f of g of x, ஓகேவா. g of x என்ன கொடுத்துருக்காங்க, 3x square. ஸோ f of 3x square f of x என்ன கொடுத்துருக்காங்க, cos x. ஸோ cos of this whole is x, ஓகேவா, 3x square. ஓகே. ஸோ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ f of g of x equal to cos of 3x square. ஓகே, நம்மளுக்கு தெரியும் 3 cos square x is not equal to cos 3x square, ஓகேவா. இங்கே ஃபார் ஆல் x in r, ஓகேவா. இது வந்துட்டு டொமைன் ஆஃப் g அண்ட் இது வந்துட்டு டொமைன் ஆஃப் f இந்த r, ஓகேவா. எல்லாமே ஆறுங்கிறதுனால நம்ம ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இது வந்துருச்சு. இப்போ ரெண்டும் ஈக்குவல் இல்லைன்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம். பிகாஸ் ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம், ஓகேவா. எக்ஸ் ஈக்குவல் டு 0 எடுக்கும் போது g of f of x என்ன வரும், g of f of x 3 cos square 0, ஓகேவா. ஸோ cos 0 என்னது நம்மளுக்கு, cos square 0 எப்படி எழுதிக்கலாமா, 3 cos 0க்கு ஹோல் ஸ்கொயர், அப்படி தானே நம்ம இங்கேருந்து எடுத்தோம்ல. ஸோ cos 0 என்னது நம்மளுக்கு 1. ஸோ 1 square that is 3, ஓகேவா. நெக்ஸ்ட் f of g of 0, இது வந்துட்டு 0 0 என்ன வரும், cos of 3 into 0 whole square, ஓகேவா. ஸோ cos of 3 whole square 0 whole square 0 and 3 into 0 0, ஓகேவா. ஸோ 0 cos 0 is 1. ஸோ g of f of 0 என்ன வருது, 3 வருது. and f of g of 0 என்ன வருது, 1 வருது. ஸோ it is not equal, ஓகேவா. ஸோ 3 cos square x is not equal to cos 3x square. இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, பார்த்தாலே தெரியுது இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. பிகாஸ் cos ஃபங்க்ஷன் வருது இங்கே. ஸோ f of g is not equal to g of f, ஓகேவா. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 17 பார்த்துக்கலாம். இதில் ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. f is from r minus 7/5 to r minus 3/5 and g is from r minus 3/5 to r minus 7/5. இங்கே என்ன எடுத்திருக்காங்க, இந்த செட்டை வந்துட்டு நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் அண்ட் இந்த செட்டை பின்னு எடுத்திருக்காங்க, ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த செட்டும் இந்த செட்டு ஈக்குவல், அதனால் இதுவும் ஏ இதுவும் பி, ஓகேவா. ஸோ f of x and f of g of x கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், f of g வந்துட்டு எதுக்கு ஈக்குவல்னு கண்டுபிடிக்கணும், i ஏக்கு ஈக்குவலாக இருக்குன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும், ஓகேவா. and g of f is equal to ib, that is இது என்னது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆன் a, this is identity function on b. இது நம்ம ப்ரூஃப் பண்ணணும், ஓகேவா. இப்போது நம்ம பார்த்துக்கலாம். f of g வந்துட்டு எங்கேருந்து எங்கே டிஃபைன் பண்ணணும் நம்ம, from domain of g to codomain of f இல்லையா. ஸோ domain of g என்னது a, ஓகே. codomain of f என்னது அதுவும் a. ஸோ a to a, f of g வந்துட்டு from a to a. ஸோ இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் எப்படி ப்ரூஃப் பண்ணணும்னா, எந்த எலிமெண்ட் நம்ம ஏல எடுத்தாலும் அதுக்கு இமேஜும் சேம் எலிமெண்ட் வரணும், ஓகேவா. ia of x equal to x itself வரணும் for all x in a because it is from the same set to itself, ஓகேவா. a to a தான்.
ஸோ நம்ம ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி g of fம் ஃப்ரம் b to b, தட் இஸ் இது வந்துட்டு டொமைன் ஆஃப் எஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டொமைன் ஆஃப் எஃப் என்னது b to கோடொமைன் ஆஃப் g, தட் இஸ் அகெயின் b. ஸோ b to b இது ஃபங்க்ஷன். ஸோ இதுவும் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? எஃப் ஆஃப் g of x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஏன்னு ப்ரூவ் பண்ணணும் பேசிக்காக. ஓகேவா? இப்படி ப்ரூவ் பண்ணிவிட்டால் இது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஏக்கு ஈக்குவல் தானே. ஓகேவா? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் இது தான். ஸோ நம்ம அதே டெஃபினேஷன் இங்கேயும் ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இல்லையா? ஸோ இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஜி ஆஃப் எக்ஸ் இந்த ஹோல் ஃபங்க்ஷன். ஸோ எஃப் ஆஃப் இங்கே ஜி ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக 7x + 4 டிவைட் பை 5x - 3. ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இது. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த ஹோல் வேல்யூ போட்டுக்கலாம். ஓகேவா? 3 அப்படி எடுத்துக்கலாம். இந்த எக்ஸுக்கு பதிலாக 7x + 4 பை 5x - 3, அகெயின் இந்த +4 ஹோல் டிவைட் பை இந்த 5 இன்ட்டு இந்த எக்ஸ் 7x + 4 பை 5x - 3, அகெயின் -7. ஓகேவா? இது சால்வ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ என்ன வரும்? 7 3s are 21x + 4 3s are 12. ஓகே, இது அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுக்கு கீழே என்ன இருக்குது? 5x - 3, பட் இது கீழே 1 தான் இருக்குது. ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தால் ப்ளஸ் 5 × 4 20x - 12. ஓகேவா? ஹோல் டிவைட் பை என்ன இருக்குது? 5x - 3 ஹோலாக இருக்குது. ஸோ அகெயின் ஹோல் டிவைட் பை இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். 7 5s are 35x + 5 4s are 20. அகெயின் மைனஸ் இங்கே ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 35x, இங்கே அகெயின் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 21 ஹோல் டிவைட் பை அகெயின் 5x - 3. இந்த 5x - 3 5x - 3 கேன்சல் ஆகிடும். ஸோ என்ன வரும்? இங்கே +12 -12 கேன்சல் ஆயிரும். இங்கே 35x - 35x கேன்சல் ஆகிடும். ஸோ 21x + 20x என்ன வரும் நம்மளுக்கு? 41x டிவைடட் பை இங்கே என்ன வரும்? 20 + 21 அகெயின் 41. ஓகேவா? 41 கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன வந்துருச்சு? எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஏ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு IA. ஓகேவா? இது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். தட் இஸ் ப்ரூவ் ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ அதே மாதிரி செகண்ட் பார்ட் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 3x + 4 பை 5x - 7. ஓகேவா? ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 7 இன்ட்டு இந்த ஹோல் எக்ஸ் 3x + 4 by 5x - 7 plus 4, that is 7x + 4 divided by 5x - 3. okay, இது சால்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 7 3s again 21x plus 7 4s are 28. இங்கே ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 5 4s are 20x minus 7 4s are 28 whole divide by அதே மாதிரி 5x - 7 again whole divide by 5 3s are 15x plus 20 again reciprocal எடுக்கும்போது 15x plus minus plus 21 divided by 5x - 7 cancel ஆயிடும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடுமா? 21 28 minus 28 இங்கே 15x minus 15x. ஸோ 21x plus 20x என்னாச்சு? 41x divided by 20 plus 21 again 41. ஸோ equal to x. ஸோ என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம்? g of f of x equal to x for all x in b. ஓகேவா? ஸோ this is also equal to IB identity function. ஸோ ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 18 பார்த்துக்கலாம். இதில் ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. f from a to b, g from b to c and g of f from a to c. ஓகேவா? இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் 1 1 நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனை நம்ம 1 1 ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? 1 1 கொடுத்துருக்காங்க மீன்ஸ் f of x1 equal to f of x2 எடுத்தோன்னா அதுக்கு என்ன இம்ப்ளை பண்ணும்? x1 equal to x2 நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா?
எஃப் ஃபங்க்ஷன் வந்துட்டு 1 1. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதே மாதிரி ஜி ஃபங்க்ஷன் 1 1. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். நம்ம இது வந்துட்டு 1 1 ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இதே மாதிரி சிமிலராக ப்ரூஃப் பண்ணிக்கலாம். நம்ம என்ன எடுத்துக்கலாம், g ஆஃப் எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு g ஆஃப் எஃப் ஆஃப் x2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இது என்ன இம்ப்ளை பண்ணுது, இது எப்படி எழுதிக்கலாம், g ஆஃப் எஃப் ஆஃப் x1 எழுதிக்கலாமா, அதே மாதிரி g ஆஃப் எஃப் ஆஃப் x2. ஸோ எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2ன்னு நம்மளுக்கு சாரி g ஆஃப் இது வந்துட்டு நம்ம ஹோல் y1 எடுத்துக்கலாம், இது y2 எடுத்துக்கலாம். ஓகேவா, g ஆஃப் y1 ஈக்குவல் டு g ஆஃப் y2 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இம்ப்ளை பண்ணுது, y1 ஈக்குவல் டு y2வா. ஸோ இது வந்துட்டு y1. ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2. புரிஞ்சுதா, g ஆஃப் y1 ஈக்குவல் டு g ஆஃப் y2 நம்ம எடுத்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ அதுலேருந்து என்ன வருது நம்மளுக்கு, y1 ஈக்குவல் டு y2. இந்த ஹோல் இஸ் y1, இது வந்துட்டு ஹோல் y2. ஸோ ஓகே, அகெயின் எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2. இந்த ஸ்டெப்லேருந்து x1 ஈக்குவல் டு x2. ஸோ நம்ம எங்கேருந்து எடுத்தோம், g ஆஃப் எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு g ஆஃப் எஃப் ஆஃப் x2 எடுத்தோம். என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம், x1 ஈக்குவல் டு x2, therefore it is 1 1 ஃபங்க்ஷன். ஓகேவா, ஈஸி தான், புரியும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 19. இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க, எஃப் ஜி அண்ட் ஜி ஆஃப் எஃப் அதே தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் அண்ட் ஜிஆர் ஆன் டூ ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க, ஜி ஆஃப் எஃப் ஆன் டூன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஜி ஆன் டூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கு என்ன மீனிங், ஃபார் எனி ஜெட் இன் சி. இங்கே என்ன சி, இங்கே இந்த கோடொமைனில் என்ன எலிமெண்ட் ஜெட் எடுத்தாலும் அதுக்கு டொமைனில் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கும் இல்லையா, y in b இருக்கும், such that f of y equal to z. இதுதான் நம்மளுக்கு ஆன் டூவோட டெஃபினேஷன் இல்லையா. ஸோ அதே மாதிரி எஃப்க்கு நம்ம எழுதிக்கலாம், எஃப் இஸ் ஆன் டூ கொடுத்துருக்காங்க. ஸோ கோடொமைன் பியில் என்ன எலிமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு எக்ஸ் இருக்கும் இன் ஏ டொமைன், such that f of x equal to y. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம g of fக்கும் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ g of f of x நம்ம எப்படி எழுதுவோம், g of f of x. ஓகேவா, ஸோ f of x என்ன நம்மளுக்கு இங்கே f of x equal to y. ஸோ g of y. ஸோ g of y என்னது நம்மளுக்கு, சாரி இங்கே வந்துட்டு g வரும், g ஃபங்க்ஷன், g is on to, ஸோ அதனால் g of y equal to z. ஸோ g of y என்ன வரும் நம்மளுக்கு, z வரும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு நம்ம z என்ன எலிமெண்ட் எடுத்தாலும் அங்கே நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, ஒரு x கிடச்சிருச்சு, such that g of f of x equal to z வந்துருச்சு. ஓகேவா, புரிஞ்சுதா, ஃபார் எனி எலிமெண்ட் z in the codomain c. ஓகேவா, g of f க்கு கோடொமைன் என்னது c. there exists an element x in the domain a such that g of f of x equal to z. because g of f of x நம்ம எப்படி போட்டாலும் இந்த ப்ரொசீஜரில் நமக்கு z தான் வரும். ஸோ இட் இஸ் ட்ரூ, இட் இஸ் ஆன் டூ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 20 பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, f and g are functions such that g of f is defined and g of f is 1 1 இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது 1 1 கொஷனில் இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, f and gயும் கண்டிப்பாக 1 1 இருக்கணுமான்னு கேட்குறாங்க. லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸில் நம்ம என்ன பார்த்தோம், f and g 1 1 இருந்துச்சுன்னா g of fவும் 1 1 இருக்கும். பட் இங்கே வந்துட்டு ஆப்போசிட்டாக கேட்குறாங்க, g of f 1 1 கொடுத்துருக்காங்க, f and gயும் 1 1 இருக்குமான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா அது இல்லைன்னு சொல்லிட்டாலே அது நாட் ட்ரூ இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், f is a function from a to b and g is a function from b to c. ஓகேவா, a செட்டில் 1 2 3 4, b and c செட்டில் 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்க f ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு 1 1 இல்லையா, எல்லாத்துக்குமே யூனிக் இமேஜ் இருக்குது, எல்லா எலிமெண்ட்ஸ்க்குமே இங்கே யூனிக் இமேஜ் இருக்குது பியில். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா g வந்துட்டு 1 1 இல்லை, பிகாஸ் 5 and 6க்கு சேம் இமேஜ் 5 தான் இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ 5 and 6க்கு சேம் இமேஜ் 5 இருக்கிறதுனால g வந்துட்டு 1 1 இல்லை. ஓகேவா, இது வந்து நம்மளுக்கு என்னது, நாட் 1 1, f வந்துட்டு 1 1. ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா g of f இப்போ 1 1 பார்த்துக்கலாம். g of fல நம்ம டொமைன் என்ன எடுத்துக்கிறோம், ஏலேருந்து சி. ஓகேவா, ஸோ டொமைன் வந்துட்டு ஏ. ஸோ ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஒன்றா போட்டு பார்த்தோம்னாக்க g of f of 1 போட்டோன்னா g of f of 1, தட் இஸ் f of 1 என்னது நம்மளுக்கு f of 1 என்னது, f வந்துட்டு 1 எங்கே எடுத்துகிட்டு போகுது, 1க்கு. ஸோ f of 1 is 1. அகெயின் g 1 எங்கே எடுத்துகிட்டு போகுது, அகெயின் 1க்கு. ஸோ அதுவும் 1. ஸோ அதே மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸ் நம்ம போட்டோம்னாக்க நம்ம பார்த்தோன்னா எல்லா இமேஜஸும் டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ இட் இஸ் 1 1 ஃபங்க்ஷன். ஓகேவா, இதுவும் நம்ம ஸோ கொஷனில் இருக்கிற மாதிரியே நம்ம வச்சுக்கிட்டோம். அண்ட் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம், j is not 1 1 and f is 1 1. ஸோ g of f 1 1 இருந்துச்சுன்னா g வந்துட்டு 1 1 இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, g வந்துட்டு 1 1 இல்லாமல் கூட இருக்கலாம். அதுக்கு தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கேட்கும்போது இந்த ஏ செட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு சின்னதாக வச்சுக்கோங்க. அண்ட் ஜி ஃபங்க்ஷனை நாட் 1 ப்ரூவ் பண்ணிக்கோங்க. மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸை நீங்கள் ஒரே இதுக்கு மேப் பண்ணிக்கோங்க. இதுதான் பேசிக். நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா இந்த எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? நீங்கள் இது எலிமெண்ட்ஸ் மாற்றிக்கலாம், பட் இந்த மாதிரி ஃபார்மில் இருந்தால் தான் அது இதுக்கு எக்ஸாம்பிளாக வரும். ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 21 பார்த்துக்கலாம். அதே கொஸ்டின் தான். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க, ஜி ஆஃப் எஃப் வந்துட்டு ஆன் 2 சொல்லியிருக்காங்க. அண்ட் எஃப் அண்ட் ஜி ஆன் 2வாக இருக்கணுமா கண்டிப்பாக அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுவும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன பார்த்துக்குறோம், நம்ம எஃப் ஃபங்க்ஷன் வந்துட்டு பார்த்தீங்க நீங்கள் ஏ டு பிக்கு போகுது. பட் பியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் நம்மளுக்கு இங்கே ப்ரீ இமேஜ் இல்லை. ஓகேவா? 4க்கு வந்துட்டு நம்மளுக்கு ப்ரீ இமேஜ் இங்கே இல்லை. 4 வந்துட்டு எந்த எலிமெண்ட்டோடையும் மேப் ஆகலை. ஸோ எஃப் இஸ் நாட் ஆன் 2. ஓகேவா? பட் ஜி வந்துட்டு ஆன் 2 தான். நம்மளுக்கு ஜி எப்படி வச்சாலும் நம்ம ஆன் 2வாக வச்சா தான் இந்த ஜி ஆஃப் எஃப் வந்துட்டு ஆன் 2வாக ஆகும் நம்மளுக்கு. கரெக்டாக? ஸோ அதனால ஜியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் மீன்ஸ் ஜியோட கோடொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் இங்கே ப்ரீ இமேஜ் இருக்குது. ஸோ ஜி இஸ் ஆன் 2. ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கேட்கும்போது இந்த சி செட் இருக்குல்ல, அதுதான் நம்ம சின்னதாக வச்சுக்கணும். அண்ட் பி செட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கு நம்ம ப்ரீ இமேஜ் இல்லாத மாதிரி ஷோ பண்ணணும். அப்போ தான் எஃப் வந்துட்டு நாட் ஆன் 2ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி ஜி ஆஃப் எஃப் ஆன் 2வாக கொடுத்து ஆன் 2 இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எஃப் அண்ட் ஜி ஆன் 2வான்னு செக் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் பேசிக் இதில். ஸோ இப்போ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜி ஆஃப் எஃப் 1 இருக்கும்போது எஃப்பும் 1 தான் இருக்கும். பட் ஜி வந்துட்டு 1 இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஜி ஆஃப் எஃப் ஆன் 2வாக இருந்துச்சுன்னா ஜியும் ஆன் 2வாக தான் இருக்கும். பட் எஃப் வந்துட்டு ஆன் 2வாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 22 பார்த்துக்கலாம். இதில் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இன் செட் 1 2 3 அண்ட் ஒய் ஏபிசி. ஓகேவா? ஸோ எஃப் ஆஃப் 1 என்னது ஏ, எஃப் ஆஃப் 2 பி, எஃப் ஆஃப் 3 சி இது கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. நம்ம எல்லாம் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஜி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குமான்னு கேட்குறாங்க. ஃப்ரம் ஒய் டு எக்ஸ் மீன்ஸ் ஒய் டு எக்ஸ் இருக்குமான்னு கேட்குறாங்க. சச் தட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்குமான்னு கேட்குறாங்க. that is f of g equal to iy identity function on y இருக்குமா, and g of f equal to ix identity function on x இருக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ இது இருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதே எடுத்துக்கலாம். g is a function from y to x. ஸோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? மீன்ஸ் அதே மாதிரி g of c வந்துட்டு 3, g of b 2, g of a 1 அப்படி எடுத்துக்கலாம். நம்ம ஆப்போசிட்டாக எடுத்துக்கலாம். மீன்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஏ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஜி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம். அதே மாதிரி எஃப் ஆஃப் 2 என்ன பி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஜி ஆஃப் பி என்னது 2 எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே எஃப் ஆஃப் 3 என்ன கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. நம்ம ஜி ஆஃப் சி என்ன எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம். அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி வந்துட்டு ஃப்ரம் எங்கேருந்து வரும், எஃப் ஆஃப் ஜி வந்துட்டு ஃப்ரம் டொமைன் ஆஃப் ஜி டு கோடொமைன் ஆஃப் எஃப், தட் இஸ் ஃப்ரம் ஒய் டு ஒய். ஓகேவா? அதே மாதிரி ஜி ஆஃப் எஃப் எங்கேருந்து வரும், ஃப்ரம் டொமைன் ஆஃப் எஃப் டு கோடொமைன் ஆஃப் ஜி, தட் இஸ் எக்ஸ் டு எக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் ஜி எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எங்கேருந்து எங்கே, எஃப் ஆஃப் ஜி வந்துட்டு ஒய் டு ஒய். ஸோ ஒயில் இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் ஏ போட்டுக்கலாம். ஸோ எப்படி போடணும், எஃப் ஆஃப் g of a எழுதிக்கலாமா இதை. ஸோ g of a நம்ம எடுத்துருக்கோம் 1 எடுத்துருக்கோம். ஸோ தட் இஸ் f of 1, g of a 1. ஸோ f of 1 என்னது a. ஸோ f of g of a எடுத்தோம், நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கேயும் வந்துருச்சு, a வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி f of g of b எடுத்துக்கலாம். ஸோ f of g of bன்னு எழுதிக்கலாமா. g of b என்னது 2. ஸோ f of 2 என்னது b. அதே மாதிரி f of g of c எடுத்துக்கலாம். f of g of c. ஸோ g of c என்னது நம்மளுக்கு 3. ஸோ f of 3 என்னது c. ஓகே, ஸோ abc எடுத்தோம், அங்கேயும் நம்மளுக்கு abc கிடச்சிச்சு. ஸோ இட் இஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ f of j இஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆன் y. ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் இதுவும் ப்ரூஃப் பண்ணிக்கலாம். இது ஈஸி தான். ஸோ இப்போ பேசிக்காக என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு டெஃபினேஷன் வரப்போகுது, இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன். ஓகேவா? மீன்ஸ் இந்த கிவன் ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு 1 1 அண்ட் ஆன் 2 கொடுத்துருக்காங்க. 1 1 ஆன் 2வாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கும், g ஃப்ரம் ஒய் டு எக்ஸ். அதே இங்கே கோடொமைன் ஆஃப் எஃப்லேருந்து டொமைன் ஆஃப் எஃப்க்கு இருக்கும். சச் தட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்.
அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு g வந்துட்டு இன்வர்ஸ் ஆஃப் fன்னு நம்ம சொல்லலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கண்டிஷன்ஸ்லாம் இப்போ f ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, g ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்ட் இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம், f is 1 1 and on 2ன்னு சொல்லலாம். புரியுதா? f கொடுத்து 1 1 on 2ன்னு கொடுத்துருந்தா இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் கொடுத்து நம்மளுக்கு f கொடுத்துருந்துச்சுனாக்க f and g கொடுத்து இதெல்லாம் கொடுத்துருந்துச்சுன்னா f வந்துட்டு 1 1 and on 2ஆக இருக்கும். ஸோ போத் கான்வர்ஸ் வந்துட்டு ட்ரூ தான். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன். ஓகே, இதோட டெஃபினேஷன் பார்க்கலாம். ஓகே, டெஃபினேஷன் அதே தான். fs ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு x to y if there exists a function g from y to x such that இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா then g is called inverse of x and defined as g equal to f inverse. f inverse நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? g வந்துட்டு inverse of f and can be written as f inverse. ஓகேவா? இதே மாதிரி f வந்துட்டு ஒரு இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா மீன்ஸ் இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தென் f is 1 1 and on 2. அதே மாதிரி f வந்துட்டு 1 1 on 2 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான் டெஃபினேஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 23. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, f is a function from n to y f of x equal to 4x plus 3 and y is a set y belongs to n such that y equal to 4x plus 3. இந்த ஃபார்மில் தான் இருக்கும். yல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த ஃபார்மில் தான் இருக்கும். for some x belongs to n, x வந்துட்டு from natural numbers. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க அண்ட் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இன்வெர்ட்டிபிள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ரெண்டு வேஸ் இருக்குது. ஒன்று g கண்டுபிடிக்கணும் அண்ட் f of g அண்ட் f of g அண்ட் g of f வந்துட்டு இன்வெர்ட்டிபிள்னு ஷோ பண்ணணும். அப்படி பண்ணிட்டேனாக்கா இது இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன். இல்லைனாக்கா 1 1 on 2 பண்ணாலும் இன்வெர்ட்டிபிள் தான். பட் 1 1 on 2 பண்ணாலும் நம்ம g கண்டுபிடிச்சி தான் ஆகணும். பிகாஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. ஸோ g நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஸோ நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஒன்லி ஷோ தட் f is இன்வெர்ட்டிபிள் சொன்னாங்கனாக்கா நம்ம 1 1 on 2 பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டும் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் g கண்டுபிடிக்கலாம். g கண்டுபிடிக்கிறதுக்கு g எங்கேருந்து இருக்கும், ஃப்ரம் y to n இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட எலிமெண்ட்ஸ்லாம் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். f of x equal to 4x plus 3 டிஃபைன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்படியே நம்ம ஆப்போசிட்டாக பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், f of x equal to y. y நம்மளுக்கு எந்த ஃபார்மில் இருக்குது, இங்கே 4x plus 3. ஓகேவா? அதே தான் நீங்கள் y equal to f of x எடுத்தாலும் இதே தான் வரும். அண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற செட்லேயும் y equal to f of x தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கலாம், y minus 3, 4x 3 இந்த சைடு வந்துச்சுன்னா y minus 3, x equal to y minus 3 by 4. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு x வந்துட்டு மீன்ஸ் y இங்கே என்ன எலிமெண்ட் எடுத்தாலும் x வந்துட்டு என்ன ஃபார்மில் இருக்கும், y minus 3 by 4. ஸோ நம்ம g of x அதே மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம். g of x equal to y minus 3 by 4 டிஃபைன் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வச்சு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணலாம் இப்போது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், g of f of x. இது வந்துட்டு ஐடென்டிட்டியான்னு கண்டுபிடிக்கலாம். g of f of x equal to g of f of x. ஓகே, இது வந்துட்டு ஐடென்டிட்டி ஆன் த டொமைன் ஆஃப் f, ஐடென்டிட்டி ஆன் என்ன இருக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ f of x என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, g of f of xக்கு பதிலாக 4x plus 3. ஓகேவா? அண்ட் g of x நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இது கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது ஹோல் வந்துட்டு நம்மளுக்கு y. ஸோ yக்கு பிளேஸில் இது போட்டுக்கலாம், 4x plus 3. ஓகேவா? இது வந்துட்டு y minus 3 by 4 மீன்ஸ் இது y minus 3 by 4. ஓகேவா? plus 3 minus 3 cancel, 4x by 4 that is equal to x. ஓகேவா? ஸோ it is identity g of f of x equal to x for all x in n. because x வந்துட்டு நம்ம எதுலேருந்து எடுப்போம், g of f வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் from n to n. ஓகேவா? from domain of n to codomain of domain of f to codomain of g, that is from n to n. so it is identity function on n. ஓகேவா? so g of f equal to I n எழுதிக்கலாமா? அதே மாதிரி f of g கண்டுபிடிக்கலாம். f of g of x எப்படி எழுதிக்கலாம், f of g of x. g of x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம, y minus 3 by 4 இல்லையா? ஸோ f of y minus 3 by 4. ஓகே, ஸோ f of x என்னது, 4x plus 3. இது ஃபுல்லாக x நம்மளுக்கு இங்கே. ஓகேவா? x பிளேஸில் இது போட்டுக்கலாம், 4 into y minus 3 by 4 plus 3. ஸோ இந்த 4 4 cancel, y minus 3 plus 3 cancel again y. ஸோ
ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன வந்துருச்சு நம்மளுக்கு ஒய் வந்துருச்சு ஃபார் ஆல் எக்ஸ் இங்கே நம்ம என்ன எக்ஸ் எடுக்கிறோம் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஒய் பிகாஸ் எஃப் ஆஃப் ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் domain of G, that is y, to codomain of f, that is y. Okay, so it is from y to y. So all elements நம்ம எங்க இருந்து எடுப்போம் x ல y ல இருந்து எடுப்போம். So it is f of G is identity function on y. Okay, provide. So okay, so நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டு கண்டிஷனுமே satisfy பண்ணிட்டோம். G of f and f of G are identity functions and G இங்க exist ஆகுது from அதே தான் y to n exist ஆகுது. So G is inverse of f. F is invertible and G is the inverse of f. Okay, so G equal to f inverse. Okay, so example number 24 பார்த்துக்கலாம். Y is a set n square, n belongs to capital N subset of natural numbers. Okay, இதில் என்னென்ன natural numbers இருக்கும் which are square of any other natural numbers. Okay, so f is a function from n to y, f of n equal to n square. இப்போ இது இந்த function invertible ஆன்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இன்வெர்டிபிளான்னு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஜி இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஜி வந்துட்டு எங்கேருந்து இருக்கும் y to n இருக்கும். சச் தட் இப்போ ஜி எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒயில் என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்கும். நான் ஒயிலேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸ்மால் ஒய் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஒய். அது எந்த ஃபார்மில் இருக்கும் y ஈக்குவல் டு ஒயில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் n ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கும். ஓகேவா, ஸோ இதுலேருந்து நம்ம என்னோட வேல்யூ எடுத்துக்கலாம். n ஈக்குவல் டு ரூட் ஒய். ஓகேவா, தட் இஸ் ஜியோட ஜி ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதோட கோடொமைன் மீன்ஸ் ரேஞ்சில் இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி நம்ம ஜி டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ரூட் ஒய்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஒய் ஒரு எலிமெண்ட் இங்கே டொமைனில் எடுத்தோன்னா அதோட இமேஜ் என்ன வரும் ரூட் ஒய். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வச்சு பார்க்கலாம். ஜி ஆஃப் எஃப் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். ஜி ஆஃப் எஃப் எங்கேருந்து இருக்கும். ஜி ஆஃப் எஃப் இஸ் ஃப்ரம் டொமைன் ஆஃப் எஃப், தட் இஸ் n to codomain of G, again n. ஸோ இது வந்துட்டு G of f equal to I என்னன்னு செக் பண்ணணும். ஓகேவா, ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆன் என்னன்னு செக் பண்ணணும். அதே மாதிரி f of G எங்கேருந்து இருக்கும். f of G is domain of G from y to codomain of f, that is again codomain of f, that is y. ஓகேவா, ஸோ f of G வந்துட்டு I, that is ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆன் y ஆன்னு செக் பண்ணணும். ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம். ஃபஸ்ட்டு G of f of x எடுத்துக்கலாம். ஸோ g of f of x நம்ம எப்படி எழுதிக்கலாம். g of f of x. ஓகேவா, f of x என்னது f of n equal to n square. ஸோ f of x என்னது x square. ஸோ g of x square. ஓகேவா, n கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ g of x square, that is g of y நம்மளை என்ன டிஃபைன் பண்ணிக்கோ ரூட் y. ஸோ என்ன எலிமெண்ட் இருந்தாலும் அதோட ரூட். ஓகேவா, ஸோ x ஸ்கொயர் இருக்குது அதோட ரூட். ஓகேவா, ஸோ ரூட் அண்ட் ஸ்கொயர் கெட் கேன்சல்ட் x. ஸோ என்ன வந்துருச்சு நம்மளுக்கு g of f of x equal to x for all x in n. ஓகேவா, that is இது எங்கேருந்து வருது n to n. ஸோ for all x in n. ஸோ g of f is in ப்ரூவ் பண்ணிட்டோம். அதே மாதிரி f of g of f y, பிகாஸ் f of g எங்கேருந்து வருது y to y. ஸோ இதில் எலிமெண்ட்ஸ் x கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அது ஒரு வேரியபிள் தான், பட் நான் y எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இது எப்படி எழுதிக்கலாம். f of g of x, g of y. ஸோ g of f y எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் நம்ம ரூட் y. ஸோ f of root y. ஓகேவா, ஸோ f of x என்னது நம்மளுக்கு f of n equal to n square. ஸோ என்ன எலிமெண்ட் இருக்கோ அதோட ஸ்கொயர், தட் இஸ் ரூட் ஒய்யோட ஸ்கொயர். ஸோ ரூட் அண்ட் ஸ்கொயர் கெட் கேன்சல்ட் y. என்ன வந்துருச்சு f of g of y என்ன வந்துருச்சு y for all y in capital Y. ஸோ f of g என்னது நம்மளுக்கு I. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் g ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஃப்ரம் y to n such that இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இதுவும். ஸோ g is inverse of f. நம்ம எப்படி எழுதிக்கலாம். g equal to f inverse. ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 25. இதில் என்ன கொடுத்துருக்காங்க. f is a function from n to r, f of x equal to 4x square plus 12x plus 15. நம்மளை இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. f function from n to s. இந்த ஃபங்க்ஷன் இன்வெர்டிபிளான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. வேர் s is range of this function. இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு ரேஞ்ச் மீன்ஸ் எஸ் எந்த ஃபார்மில் இருக்கும். ரேஞ்ச்னாக்க இதில் இருக்கிற இமேஜஸ். ஓகேவா, ஸோ இதில் இருக்கிற இந்த இமேஜஸ்லாம் இந்த ஃபார்மில் இருக்கும். எக்ஸ் பிலாங்ஸ் டு என். ஓகேவா, எந்த என் போட்டாலும் இதுக்கு இந்த மாதிரி வர எலிமெண்ட்ஸ்லாம் எஸ் செட்டில் இருக்கும். ஓகேவா, ஸோ இது இன்வெர்டிபிளான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம அதே மாதிரி எடுத்துக்கலாம். இங்கே எஸ்லேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம் y. அது எந்த ஃபார்மில் இருக்கும்.
4x square plus 12x plus 15 ஓகேவா y எங்கேருந்து எடுத்திருக்கோம் எஸ்லேருந்து எடுத்திருக்கோம் ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா அதே மாதிரி தான் ஸோ பட் இங்கே என்ன ஃபார்மில் இருக்குது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்கும் ஸோ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும் நம்ம ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் 2xக்கு ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா ப்ளஸ் இது 2 இன்ட்டு 2x இன்ட்டு என்ன நம்பர் இருக்குது நம்ம எப்பவுமே என்ன எழுதுவோம் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இல்லையா ஸோ 2a எழுதிட்டோம் நம்ம b என்ன வரும் மிச்சம் என்ன இருக்குது 2 2s are 4 4x வந்துருச்சு நெக்ஸ்ட் இன்ட்டு 3 மட்டும் இருக்குது ஓகேவா ஸோ இதுதான் b நம்மளுக்கு ப்ளஸ் அதே bக்கு மீன்ஸ் 3க்கு ஸ்கொயர் 3க்கு ஸ்கொயர் என்னது 9 ப்ளஸ் என்ன எலிமெண்ட் இருக்குது 6 இருக்குது ஓகேவா 9 + 6 15 இல்லையா ஸோ அந்த மாதிரி எழுதிட்டோம் ஸோ இது ப்ளஸ் b ஸ்கொயர் ஸோ இது நம்ம எப்படி எழுதிக்கலாம் a + b ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா a + b ஹோல் ஸ்கொயர் ஸோ இங்கே a என்னது நம்மளுக்கு 2x ப்ளஸ் b என்னது 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மிச்சம் இருக்கிற 6 எழுதிக்கலாமா ஸோ அகெயின் y 6 இந்த சைட் போயிடுச்சுன்னா y - 6 = 2x + 3யோட ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம் y - 6 = 2x + 3 ஓகேவா ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சு ஸோ அகெயின் y 3 இந்த சைட் போயிடுச்சுன்னா என்ன வரும் root y - 6 - 3 = 2x அகெயின் 2 இங்கே கீழே போயிடுச்சுன்னா under root y - 6 -3/2 = x ஓகே ஸோ எக்ஸோட வேல்யூ வந்துருச்சு ஸோ இதை வச்சு நம்ம g ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கலாம் g from s to n such that g of x equal to இந்த y - 6 -3/2 ஓகே ஸோ இதை வச்சு நம்ம லாஸ்ட் கொஷனில் பண்ண மாதிரியே செக் பண்ணணும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் g of f of x செக் பண்ணிக்கலாம் இது எப்படி எழுதிக்கலாம் g of f of x என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 4x² அந்த ஹோல் இல்லையா ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம் g of 4x² plus 12x plus 15 ஓகேவா ஸோ g of x நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ஹோல் ஸோ இதில் yக்கு பதிலாக இந்த ஹோல் நம்பர் போடணும் ஓகேவா சாரி g of y equal to இது எப்படி வரும் ஸோ g of y வந்துட்டு இப்படி ஸோ இந்த yக்கு பதிலாக நம்ம இந்த ஹோல் இந்த எலிமெண்ட் போடணும் ஸோ என்ன போடலாம் அண்டர் ரூட் ஆஃப் 4x² plus 12x plus 15 minus 6 minus 3/2 கரெக்டா ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் 4x² plus 12x 15 minus 6 என்ன வரும் 9 minus 3/2 நெக்ஸ்ட் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு 2x plus 3 whole square வருமா -3/2 root and square get cancelled so 2x plus 3 minus in the 3 whole divide by 2 so the cancel again 2x by x 2x by 2 2 get cancelled x so என்ன வந்துருச்சு நம்மளுக்கு g of f of x வந்துட்டு நம்மளுக்கு x வந்துருச்சு for all x in n ஸோ என்ன வரும் g of f equal to in நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் இதே மாதிரி நெக்ஸ்ட் f of g நீங்கள் ப்ரூஃப் பண்ணிக்கோங்க ஈஸி தான் புக்கில் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ f of g என்ன வந்துடும் is வந்துடும் ஸோ ரெண்டுமே ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ஸ் therefore g is inverse of f ஓகேவா நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 26 பார்த்துக்கலாம் f is a function from n to n g is a function from n to n and h is a function from n to r and 3 ஃபங்க்ஷனுமே டிஃபைன் பண்ணியிருக்காங்க இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் எப்பவுமே 2 ஃபங்க்ஷன் தான் கொடுப்பாங்க இங்கே 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க ஓகேவா ஸோ 2 சைடு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் சைடு நம்ம எடுத்துக்கலாம் h of g of f இப்போ நம்ம இங்கே வந்துட்டு என்ன நீங்கள் பார்க்கணுன்னா ஈஸி தான் கொஷின் பட் ஒரு ஸ்டெப்பும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரே ஃபங்க்ஷனாக எடுத்துக்கலாம் இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரே ஃபங்க்ஷன் ஓகேவா ஸோ நம்ம எப்படி எழுதுவோம் எப்பவும் ஃபார் எக்ஸாம்பிள் g of f இங்கே 2 ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா இது ஒரு ஃபங்க்ஷன் இது ஒரு ஃபங்க்ஷன் ஸோ எப்படி எழுதுவோம் g of f of x எழுதுவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இங்கே எப்படி எழுதுறோம் நம்ம இது வந்துட்டு ஒரே ஃபங்க்ஷன் தான் ஸோ h of இது ஒரே ஃபங்க்ஷன் மீன்ஸ் இது ஒரே f நம்ம எழுதுறோம்ல அதே மாதிரி ஆஃப் இங்கே வந்துட்டு x எடுத்துக்கிறோம் இங்கேயும் x வரும் ஓகேவா புரிஞ்சுதா இது வந்துட்டு உங்களுக்கு ஒரே ஃபங்க்ஷன் ஸோ h ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் x ஓகேவா இப்போது இதை மறந்துடுங்க இப்போ இது ஒரே ஃபங்க்ஷனுங்கிறது இப்போ மறந்துடுங்க இப்போ இது வந்துட்டு 2 ஃபங்க்ஷன் g of f of x ஓகேவா ஸோ h விட்டுருங்க g of f of x நம்ம எப்பவுமே எப்படி எழுதுவோம் g of f of x எழுதுவோம் இல்லையா ஸோ அதே மாதிரி எழுதிக்கோங்க ஸோ
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம போடணும். ஓகேவா, ஹெச் ஆஃப் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 2x போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் y என்ன கொடுத்துருக்காங்க 3y + 4. ஸோ yக்கு பிளேஸில் நம்ம 2x போடுவோம். ஸோ ஹெச் ஆஃப் g of 2x means 3y + 4 இல்லையா. ஸோ 3 இதுதான் y நம்மளுக்கு, y + 4. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம். h of 3 2s are 6x + 4 வரும்ல. ஸோ h of z என்ன கொடுத்துருக்காங்க sin z. ஸோ sin of இந்த whole is z, 6x + 4. ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே அதை சால்வ் பண்ண முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது வரைக்கும் விட்டுடலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, h of g of f. இப்போ நம்ம இது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனாக எடுப்போம் அண்ட் இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ எப்பவுமே எழுதுகிற மாதிரி h of g of f of x எழுதிக்கலாம். ஓகேவா, இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, இதுதான் நம்ம எடுத்திருக்கோம். மீன்ஸ் இந்த ஹோலோட எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம், இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம எப்படி எழுதுவோம், இந்த ஹோல் ஃபங்க்ஷன் இப்படி எழுதுவோம் இல்லையா. ஸோ இதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது நம்மளுக்கு ஹெச் ஆஃப் ஜி அப்படி எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் 2x. ஓகேவா. ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு ரெண்டு ஃபங்க்ஷன் தான் இருக்குது, ஹெச் அண்ட் ஜி. ஸோ இது எப்படி எழுதுவோம், ஹெச் ஆஃப் ஜி ஆஃப் 2x எப்பவுமே எழுத மாதிரி. ஓகேவா. ஸோ ஜி ஆஃப் 2x என்னது நம்மளுக்கு g of y வந்துட்டு 3y + 4. ஓகேவா. ஸோ yக்கு பதிலாக 2x போட்டுக்கலாம். ஸோ 3y + 4. ஸோ அகெயின் h of 6x + 4. அகெயின் h of z என்னது நம்மளுக்கு sin z. ஸோ இந்த ஹோல் வந்துட்டு z. ஸோ sin 6x + 4. ஸோ LHS and RHS are equal. ஸோ இது வச்சு நம்ம என்ன சொல்கிறோம், இந்த கொடுத்துருக்காங்கல்ல இது வந்துட்டு இது ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நெக்ஸ்ட் தியரமில் கொடுத்துருக்காங்க, தியரம் நம்பர் 1. ஸோ இந்த மாதிரி 3 ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நம்ம இப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தியரமில். ஓகேவா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 27 பார்த்துக்கலாம். இதில் 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது செட் A, இது B அண்ட் இது C. ஓகேவா. A என்னது 1 2 3, B ABC and C is apple ball cat. So F is a function from A to B, G is a function from B to C. ஓகேவா. அண்ட் f of 1 என்னது A, f of 2 B, f of 3 is C. அதே மாதிரி g of A என்னது apple, g of B is ball and g of C is cat. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, f, g and g of f இருக்கு இல்லையா. இந்த 3 ஃபங்க்ஷனுமே இன்வெர்ட்டிபிள்னு ஷோ பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது f is 1 1 இல்லையா. எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்குது அண்ட் ஆன் டூ கூட, பிகாஸ் கோடொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் இங்கே ப்ரீ இமேஜ் இருக்குது. ஸோ இட் இஸ் 1 1 அண்ட் ஆன் டூ. அதே மாதிரி ஜியும் இங்கே 1 1 அண்ட் ஆன் டூ. ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், 1 1 அண்ட் ஆன் டூவாக இருந்துச்சுன்னா அது இன்வெர்ட்டிபிளாக தான் இருக்கும். ஓகேவா, இன்வெர்ட்டிபிளாக தான் இருக்கும். ஸோ இப்போது எஃபோட இன்வர்ஸ் நம்ம எப்படி எழுதிக்கலாம், எஃப் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். எஃப் இன்வர்ஸ் நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஃப்ரம் இங்கேருந்து இங்கே தானே இருக்கும், தட் இஸ் B to A இருக்கும். ஸோ எஃப் இன்வர்ஸ் ஆஃப், நான் A அதே மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறேன். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் A நம்ம என்ன எழுதிக்கலாம், 1 எழுதிக்கலாம். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் small b is 2 எழுதிக்கலாம். அண்ட் f inverse of c எழுதிக்கலாம், 3 எழுதிக்கலாம். ஸோ இது இப்படி நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன் f inverse. ஸோ இப்போ நம்ம என்ன ஷோ பண்ணணும், f of f inverse. f of f inverse எங்கேருந்து எங்கே இருக்கும், from domain of f inverse, that is b to codomain of f. codomain of f என்னது, இது என்ன செட் b. ஓகேவா. ஸோ b. ஸோ இட் இஸ் ஐடென்டிட்டி ஆன் என்ன ஷோ பண்ணணும், ஐடென்டிட்டி ஆன் பின்னு ஷோ பண்ணணும் நம்ம. ஓகேவா. ஸோ இது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. இது எப்படி எழுதுவோம், f of f inverse means f of f inverse of x எப்படி எழுதுவோம் நம்ம, f of f inverse of x. f inverse என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு எலிமெண்ட்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் a எடுத்துட்டோன்னா, நான் ஒன்று ஒன்றா பண்ணிக்கிறேன். a எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ f inverse of a என்னது நம்மளுக்கு, சாரி, f of f inverse of a என்னது 1. ஸோ f of 1, again f of 1 என்னது a. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. f of f inverse of aன்னு எடுத்துக்கிறேன், பிகாஸ் இது வந்துட்டு பியில் டிஃபைன் இருக்குது. ஸோ பியில் இருக்கிற எலிமெண்ட் என்ன, a. ஸோ நான் a எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ f of f inverse of a அப்படி எழுதிக்கலாம். ஸோ f inverse of a என்னது நான் எங்கே என்ன பண்ணியிருக்கேன்,
1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எஃப் ஆஃப் ஒன் என்னது ஏ. ஸோ என்ன எலிமெண்ட் போட்டாலும் அதே தான் வரப்போகுது. ஸோ இட் இஸ் ஐடென்டிட்டி ஆன் பி. அதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் வந்துட்டு ஐடென்டிட்டி ஆன் ஏவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஜிக்கும் இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி ஜி இன்வர்ஸ் எங்கே இருந்திருக்கும், சி டு பியாக இருக்கும். அகெயின் ஜி இன்வர்ஸ் ஆஃப் ஆப்பிள் என்ன வரும் நம்மளுக்கு, ஏ வரும். ஜி இன்வர்ஸ் ஆஃப் பால் என்ன வரும் நம்மளுக்கு, பி வரும். அண்ட் ஜி இன்வர்ஸ் ஆஃப் கேட் என்ன வரும், சி வரும். இதுவும் நீங்கள் அகெயின் செக் பண்ணிக்கலாம். ஜி இன்வர்ஸ் இஸ் ஐடென்டிட்டி ஆன் சின்னு ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜி இன்வர்ஸ் ஆஃப் ஜி வந்துட்டு ஐடென்டிட்டி ஆன் பின்னு ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு ப்ரூவ் பண்ணுறோம் நம்ம, இது வந்துட்டு இன்வர்ஸ் நம்ம எப்பவுமே எப்படி எடுப்போம், லாஸ்ட் கொஷன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஃப் ஒரு ஃபங்க்ஷன்னா அதுக்கு ஜி தான் இன்வர்ஸாக இருக்கும். ஓகேவா? ஜி தான் கண்டுபிடிப்போம். ஸோ அந்த ஜியை தான் நம்ம எஃப் இன்வர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறோம். ஓகேவா? எஃப் இன்வர்ஸ் ஃப்ரம் பி டு ஏ. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிப்போம், எஃப் ஆஃப் ஜி இஸ் ஐடென்டிட்டி அண்ட் ஜி ஆஃப் எஃப் இஸ் ஐடென்டிட்டின்னு கண்டுபிடிப்போம்ல, அதே தான் இங்கே பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரி ஜிக்கு ஜி இன்வர்ஸ் ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ ஜி ஆஃப் ஜி இன்வர்ஸ் இஸ் இன்வெர்ட்டிபிள் அண்ட் ஜி இன்வர்ஸ் ஆஃப் ஜி இஸ் இன்வெர்ட்டிபிள்னு நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை, பார்த்தாலே தெரியுது. எக்ஸாம்பிள்லையும் அதான் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது. நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இட் இஸ் போத் இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன் அண்ட் இன்வர்ஸ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஸோ எஃபோட இன்வர்ஸ் எஃப் இன்வர்ஸ் டிஃபைன் பை திஸ் அண்ட் ஜிக்கு இன்வர்ஸ் ஜி இன்வர்ஸ் டிஃபைன் பை திஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஜி ஆஃப் எஃப் பார்க்கலாம். ஸோ ஜி ஆஃப் எஃப்பும் அதே மாதிரி தான், இட் இஸ் ஃப்ரம் ஏ டு சி. ஸோ ஜி ஆஃப் எஃப் இன்வர்ஸ் எப்படி வரும், ஜி ஆஃப் எஃப்போட இன்வர்ஸ் எப்படி வரும், டிஃபைன் ஃப்ரம் சி டு ஏ. அதே தான் ஜி ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஏ. ஆப்பிள் என்ன வரும், 1 வரும். பால்க்கு என்ன வரும், சி வரும். கேட்டுக்கு என்ன வரும், 3 வரும். ஓகேவா? பால்க்கு 2 வரும், கேட்க்கு 3 வரும். நம்ம அப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிஃபைன் பண்ணோன்னா ஜி ஆஃப் எஃப் இன்வர்ஸ் நம்மளுக்கு என்ன வரும், ஐடென்டிட்டி ஆன் சி கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி மாற்றி போட்டோன்னா ஜி ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி ஆஃப் எஃப் என்ன வரும், ஐடென்டிட்டி ஆன் ஏ வந்துடும். ஸோ நம்மளுக்கு மூணுமே இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இன்வர்ஸ் ஆல்சோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு பார்ட் கொடுத்துருக்காங்க இந்த கொஷனில், அது பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, ஜி ஆஃப் எஃப் ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி இன்வர்ஸ்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஜி ஆஃப் எஃப் இன்வர்ஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிக்கோ, ஃப்ரம் சி டு ஏ. ஜி ஆஃப் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஆப்பிள் இஸ் 1, ball is 2 and cat is 3. ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கும் சேம் இதே ஆன்சர்ஸ் வருதான்னு பார்த்துக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா இது ரெண்டும் ஈக்குவல். ஓகேவா? ஸோ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி இன்வர்ஸ் ஆஃப் ஆப்பிள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி இன்வர்ஸ் ஆஃப் ஆப்பிள். ஸோ ஜி இன்வர்ஸ் ஆஃப் ஆப்பிள் என்ன, நம்மளுக்கு நம்ம ஆல்ரெடி ஜி ஃபங்க்ஷனில் பார்த்தோம், ஜி இன்வர்ஸ் டிஃபைன் பண்ணோம் இல்லையா. ஸோ ஜி இன்வர்ஸ் ஆஃப் ஆப்பிள் நம்மளுக்கு என்ன வரும், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வருமா. எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஏ இஸ் 1. ஓகேவா? ஸோ இங்கேயும் 1 வந்துச்சா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட். அதே மாதிரி எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி இன்வர்ஸ் ஆஃப் என்ன கண்டுபிடிக்கணும், பால்க்கு என்ன வரும், எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி இன்வர்ஸ் ஆஃப் பால் எழுதிக்கலாமா இதை. அகெயின் ஜி இன்வர்ஸ் ஆஃப் பால் என்னது, பி. எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி இஸ் 2. அதே மாதிரி நீங்கள் கேட்டுக்கும் ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் சேம், மூணுமே சேம் ஆன்சர்ஸ் தான் வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் தியரமில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தியரம் என்ன சொல்லுது, எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அண்ட் ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஒய் டு ஜெட். ரெண்டுமே இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன்ஸாக இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு தியரம்ஸ் இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் இதோட அந்த லாஸ்ட் ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 28 பார்த்துக்கலாம். இதில் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எஸ் டு எஸ் கொடுத்துருக்காங்க. எஸ் இஸ் அ செட் 1 2 3. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, f of 1 is 1, f of 2 is 2, f of 3 is 3. So it is invertible because f is both 1 1 and on 2. பார்த்தீங்கன்னா it is 1 1 because every element has different unique images and every element in the codomain has a pre-image. Okay ba? So எல்லா elementsக்கும் pre-image இருக்கு and every element unique image இருக்குங்க. So it is 1 1 and on 2. So it is invertible. Inverse என்ன வரும், f inverse அதே தான் வரும், f inverse from s to s and f inverse of 1 again 1, f inverse of 2 என்ன வரும்,
again 2 and f inverse of 3 is again 3 because இங்கேருந்து போகல 1க்கு 1 வரும் again 2க்கு 2 3க்கு 3 ஸோ அதே தான் ஸோ f inverse equal to f வந்துடும் இந்த இடத்துல ஓகேவா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஓகே செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா it is not 1 1 because 2 and 3 has same images 1 2க்கும் 3க்கும் same image தான் இருக்குது 1 so it is not 1 1 function so 1 1 இல்லைங்கிறதுனால it is not invertible ஓகேவா தேர்ட் கொஷின் அதே மாதிரி it is 1 1 and on 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ 1 1 and on 2ங்கிறதுனால f is invertible f inverse exists f inverse from s to s again s to s so same செட்டுங்கிறதுனால and f inverse எப்படி டிஃபைன் பண்ணுவோம் f inverse of 1 இங்கேருந்து எடுப்போம் f inverse of 1 equal to 2 ஓகேவா and f inverse of 2 is 3 and f inverse of 3 is 1 ஓகேவா அப்படியே மாற்றி போடுறது தான் ஒன்றும் இது டிஃபிகல்ட் கிடையாது அவ்வளோதான் f inverse கண்டுபிடிச்சாச்சு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோதோட முடிச்சுக்கலாம் எக்ஸாம்பிள்ஸ் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.3 பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் ஏதாவது புரியல உங்களுக்கு அப்படின்னாக்கா கமெண்ட்டில் ப்ளீஸ் சொல்லுங்கள் எனக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பை